நம்ம உழைச்சி நம்ம சம்பாதிச்சாதான் காசு நிற்கும். இந்த ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்துல வேர் வச்சு கட்டிட்டா மட்டும் எப்படி காசு வரும்? இது ஒரு மூட நம்பிக்கையா இருக்காதா? பரிகாரம் அப்படின்றது நான் தப்பா சொல்லல. அதுவே இப்போ மக்கள் மத்தியில ஒரு மூட நம்பிக்கை ஆயிட்டே இருக்கேப்பா. இது எப்படி பாக்குறீங்க? குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய சாமியார்கள் நிறைய பேர் இருக்காங்க. குழந்தையே இல்லைனா கூட எங்க கிட்ட வாங்க, நாங்க பண்ணக்கூடிய பூஜையில உங்களுக்கு குழந்தை நின்னுடும்னு சொல்லி நிறைய பேரை நிர்வாணப்படுத்தி பாலியல் சீண்டல் கொடுக்குறாங்க. இல்லனா காசை வாங்கிக்கிட்டு பூஜை பண்றேன்னு சொல்லி ஏமாத்திடுறாங்க. ஏன் மக்கள் யோசிக்க மாட்டாங்க? இந்த மூட நம்பிக்கை அப்படின்னு வரும்போது இந்த மூட நம்பிக்கை எப்படி மேம் பாக்குறீங்க? மேம் பொதுவா இந்த தாந்திரிகம் அப்படின்னாலே அதுல நிறைய முறைகள் இருக்கு. வசியம்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறமேல்ட்டு செய்வினைன்னுவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனா பொதுவா இதெல்லாம் தாண்டி இந்த மூட நம்பிக்கை அப்படின்னு வரும்போது இந்த மூட நம்பிக்கை எப்படி மேம் பாக்குறீங்க? நிறையவே இருக்கு மூட நம்பிக்கைன்றது. இப்போ ஒருத்தவங்க பிரெக்னன்ட் ஆகுறாங்க, அது ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு அவசரம். அவசரன்றத அவங்களுக்கு வீட்ல அவ்வளோ டார்ச்சர். மாமியார் பெண் குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பையனா இருந்தா நம்ம வீட்டுக்கார் நம்ம கூட பாசமா இருப்பாரு, மாமியார் நம்மள வீட்டுல சேர்த்து. அதுக்காக இவங்க ஒரு சில விஷயங்கள். அப்போ நமக்கு பிரச்சனைன்னு வரப்ப தேடக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு வரும்னா இந்த மாந்திரிகம். புரியுதுங்களா? அப்ப இதுல ஒரு மூட நம்பிக்கை ஒரு விஷயத்த சொன்னா கூட அவங்க ஏத்துக்கிறாங்க. இப்ப நடந்த ஒரு விஷயம், ஆந்திரால ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி மூக்குல ஏதோ மருந்து விட்டா குழந்தை பெண் குழந்தையா இருந்தாலும் ஆண் குழந்தையா மாறும் அப்படின்னு போயிட்டு அந்த பொண்ணுக்கு 6 மாசம் இருக்கப்ப அந்த மாதிரி ஒரு மூக்குல மருந்து விட்டுருக்காங்க. 8 மாசத்துல அந்த குழந்தை வளர்ந்து அது உள்ளவே சைடு எஃபெக்ட் ஆகி தலை இவ்வளோ பெருசாகி ஸ்கேன் பண்ணா உள்ளவே இறந்து போயிடுச்சு. அப்புறம் அந்த குழந்தைய ஏதோ மருந்து அந்த மாதிரி வச்சு வெளியே எடுத்துருக்காங்க. குழந்தை பார்த்தா இவ்வளோ நீட்டா இருக்கு, நல்ல வளர்ச்சியான குழந்தை. அப்புறம் பார்த்தா அது பொம்பளை பிள்ளை. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஏன்னா இது மூட நம்பிக்கை நிறைய வளர்த்துக்கிறாங்க. இப்போ ஒரு நாங்க பூஜையில இருக்கோம், சாதாவா ஒரு கலர் சாரியோ இல்லை ஒரு சுடிதார் போட்டேன்னு சொன்னா ஏத்துக்கவே மாட்டாங்க, உட்காந்தாவே ஏத்துக்க மாட்டாங்க. அந்த தோற்றத்தை பாக்குறாங்க மக்கள். ஓ, இப்போ சாமி சொல்றதுக்கே ஒரு தோற்றத்தையே பாக்குறாங்கன்னா சொல்லக்கூடியதை ஒரு நம்பக்கூடியாத ஒரு விஷயத்துக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு பேசினாதான். கழுத்துல ருத்ராட்சர் இப்படி தொங்கணும், இவ்வளவு பட்டையா விபூதி இருக்கணும், தோற்றத்தை பாக்குறாங்க இவ்வளவு பெரிய போட்டு. அப்பதான் அவங்க சாமியார். அவங்க என்ன மக்களா பார்த்து இது ஏத்தி விடுறதுதான் இல்ல. வரவங்க ஒரு பேசிக்கலான ஒரு விஷயத்த இதை சொல்றாங்க. என்ன மாதிரி ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. ஓ, இப்படி சொன்னா இப்படி, இப்படி சொன்னா இப்படி, அவங்கள ஏத்தி விடுறது. இந்த மாதிரி நிறைய விஷயம் மக்கள் கிட்டதான் இருக்கு. குழந்தை விஷயத்திலேயே இப்படி பாக்குறாங்க. ஒரு உயிரை இந்த அப்ப ஏற்கனவே சொன்னதுதான் அந்த நரபலி விஷயத்துல கூட இந்த மாதிரி பெத்த குழந்தைய கொல்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு இந்த ஒரு விஷயத்துக்கு தொடர்பு கொள்வாங்க அவங்க. சாதத்துல இதை கலந்து கொடு, ஃபர்ஸ்ட் 2 எலுமிச்சம்பழத்துல ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு பூசணிக்கால ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்புறம் தேங்காய் உருண்டு ஓடுது பாருன்னுவாங்க, ஒரு வெங்காயத்தை கொடுத்து அதை உரிச்சு 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 இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டு நீ பண்ணிக்கிட்டே இருன்னு சொல்லுவாங்க. அந்த தேங்காவை உத்து பாரு, நாங்க ஒரு 10 நிமிஷம் உத்து பார்த்தா நமக்கு என்ன ஆகும்? கண்ணெரியும். வெங்காயம்னா தேங்காய் நகர்ற மாதிரி ஒரு ஃபீல் வருமா வராது? ஒரு மாதிரி இல்யூஷன். ஆமா, அது நகருது பாரு, அப்ப நம்பிடுவாங்க. அது மக்களுடைய மூட நம்பிக்கை நிறைய இருக்கு இதுல. அதாவது நாங்க ஒரு சாதாவா ஒரு விஷயத்த பத்தி இதை ஏத்துக்கோங்க, இந்த விஷயம் இந்த நாள்ல நடக்கணும் அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. எனக்கு இன்னைக்கு நாளைக்கே நடக்கணும் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அது மூட நம்பிக்கை நிறைய சொல்லி 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 அவங்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி அதுல வர்றதுதான் மூட நம்பிக்கை. இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணிட்டு ஆண் குழந்தை தான் வேணும்னு சொல்லிட்டு மாமியார் டார்ச்சர் பண்ணுவாங்க. சில இடத்துல புருஷனுங்க கூட எனக்கு ஆண் வாரிசு தான் வேணும்னு சொல்லுவாங்க. புருஷனுங்க தான் டார்ச்சர் பண்றாங்க, நிறைய வராங்களே இப்ப நம்ம. இப்போ லேடிஸும் என்ன பண்ணுவாங்க, ஐயோ நம்ம ஒரு ஆண் வாரிசு பெத்து கொடுக்கலாம், நம்ம கணவன் வேற எங்கேயாவது போயிட போறாங்க. அதுதான் விஷயம். மாமியாரே மிரட்டுறாங்க, நீ இந்த மாதிரி ஆண் குழந்தை பெத்து கொடுக்கலன்னா என் பையனுக்கு வேற கல்யாணம் திருமணம் நடக்கும் அந்த மாதிரி. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்படித்தானே தேடி வருவாங்க. அவங்க ஒரு கொலாப்சலா இருக்கிறப்ப இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட போனா அவங்க மூட நம்பிக்கை
சில ஊர்ல புள்ளை வரம், அதாவது குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய சாமியார்கள் நிறைய பேர் இருக்காங்க. எப்படிங்க? பேர் சொல்ல விரும்பல. எப்படிங்க? குழந்தையே இல்லைனா கூட எங்க கிட்ட வாங்க, நாங்க வந்து பண்ணக்கூடிய பூஜையில உங்களுக்கு குழந்தை நின்னுடும்னு சொல்லி நிறைய பேரை வந்து நிர்வாணப்படுத்தி பாலியல் சீண்டல் கொடுக்குறாங்க. இல்லனா வந்து காசை வாங்கிக்கிட்டு பூஜை பண்றேன்னு சொல்லி ஏமாத்திடுறாங்க. ஏன் மக்கள் வந்து யோசிக்க மாட்றாங்க? ஆமா, அதுதான் விஷயம். இதுல நான் தான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுல வந்துட்டாங்கன்னா, இத விட ஒரு அடிக்ட் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அப்ப இது பாருங்க, நான் ஒரு சில விஷயங்கள் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தேன். ம். இது வந்து வீட்ல வந்து குலதெய்வமே கிடையாது. ஆனா ம். இத வச்சு பூஜை பண்ணணும். என்னது இது? இது வந்து ஒரு சில தெய்வங்கள், ஆண் தெய்வமா இருக்கட்டும், பெண் தெய்வமா இருக்கட்டும், குலதெய்வம் நம்ம வீட்ல உங்களுக்கு குலதெய்வமே தெரியலனாலும் பரவால்ல. இது வந்து அவ்ளோ சமம் இதுக்கு. அவங்க வந்து இத பூஜை பண்ணா அவங்களுடைய குலதெய்வம் வந்து நேரடியா நிக்கும். இல்ல அவங்களுக்கு தெரியப்படுத்தும் இதுதான் குலதெய்வம்ன்னு. அவங்க வீட்ல ஒரு நல்ல சுப காரியம் நடக்கும். ம்ஹ்ம். இது ஒரு மாரி குடுவை மாதிரி இருக்கு. குடுவை தான் இது வந்து கலசம். இதுல ஒரு சில பொருட்கள் எந்த தேவதைகள், ஆண் தெய்வமா இருக்கட்டும், பெண் தெய்வமா இருக்கட்டும், குலதெய்வம். அவங்களுக்கு தெரியலனாலும் பரவால்ல. இத வச்சு பூஜை பண்ணா அவங்க குலதெய்வம் வந்து வீட்ல நின்னுடும். இப்போ வந்துட்டு இது ஒருத்தவங்களுக்கு குலதெய்வமே தெரியல. இத ஆமா. எடுத்துட்டு போயிட்டு எங்க வைக்கணும்? வீட்ல வீட்ல வச்சு பூஜை பண்ணணும். இப்ப வந்து அவங்களுக்கு வந்துட்டு இந்த கருப்பு சாமியா இருக்கும். இல்ல காவு குடுக்குற சாமியா இருக்கும். புரியுதுங்களா? அது தெரியாமயே இருப்பாங்க. ஆனா அவங்க வந்து அந்த எல்லையில போய் அதெல்லாம் பண்ணாதான் உண்டு. வீட்ல வந்து யாரும் அத வச்சு பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? ம்ஹ்ம். அதுக்கு குலதெய்வம் வந்து வீட்ல இருக்கணும்னா இதுதான் விஷயம். ம்ஹ்ம். இது என்னது? இது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல வந்து பணம், இப்ப தொழில் நஷ்டம். எங்க வீட்டுக்காருக்கு பிசினஸ் ரொம்ப லாஸ். ஆனா வீட்ல வந்து ரொம்ப பிரச்சனையா வருது. இதுல வந்து ஒரு சில வேரு, அப்புறம் வந்து எந்திரம் வச்சிருக்கோம். இத உபாசனம் பண்ணி, அவங்க வீட்ல எத்தன பேர் இருக்காங்க, ராசி நட்சத்திரம்லாம் எழுதி, இத உள்ள இறக்கி அப்படி பண்றது. இது எல்லாத்துக்குமே பொதுவானது. அகைன் இப்ப எனக்கு ஒரு கேள்வி வருது. நம்ம உழைச்சு, நம்ம சம்பாரிச்சா தான் காசு நிக்கும். கண்டிப்பாங்க. இந்த ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்துல வேர் வச்சு கட்டிட்டா மட்டும் எப்படி காசு வரும்? இது ஒரு மூட நம்பிக்கையா இருக்காதா? இல்ல இது மூட நம்பிக்கை இல்லங்க. இப்ப வந்து இந்த மாரி நான் சொன்னேன் இல்லைங்களா, பிரெக்னன்ட் ஒரு மாசமா இருக்க பொண்ணு ஆண் குழந்தையா, பெண் குழந்தையா இந்த மூக்குல மருந்து அதெல்லாம் மூட நம்பிக்கை. கடவுள் இல்லன்னே சொல்ல முடியாது நம்ம. புரியுதுங்களா? கடவுள் இல்லன்னே சொல்ல முடியாது. கடவுள் இருக்கு. வசிய வேர் இருக்கு, வசிய மூலிகை இருக்கு, எல்லாமே இருக்கு. சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. ஆனா, அத மூட நம்பிக்கையா வந்து சில பேர் வந்து விக்க ஆரம்பிக்கிறாங்க, சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த வேர்ல ஒண்ணுமே இருக்காது. ஏதோ இங்க கிடைக்கிற வேர வச்சு எல்லாமே வசினா, அது மூட நம்பிக்கை கிடையாது. ம். புரியுதுங்களா? சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட எல்லா விஷயமும் இருக்கு. வசியம்ன்னு இருக்கு. அப்புறம் வந்துட்டு இப்போ கால் உடைஞ்சு போனாலும், அந்த கால் ஒண்ணா சேர்த்து வைக்கிறதுக்கு அப்பலாம் மூலிகை இருக்கு. ம். இன்னமும் இருக்கே. ஏன்னா சித்தர்கள் தான் உண்மையான சித்தர்கள் இல்லையே. ம். புரியுதுங்களா? உண்மையான சித்தர்கள் இல்லையா? எப்ப பார்த்தாலும் இங்க வந்து குழந்தைய சாகடிக்கிறது, ஒரு நரபலி குடுக்கறது, இவங்கள சாகடிக்கிறது. காரணம் சொல்லுவாங்க, அகோரிகள்லாம் பண்ணலையா? சாமியா இருக்காங்களா? அகோரிகள் என்ன பண்றாங்க அகோரிகள்? எந்த உயிர கொன்னு இருக்காங்க? ஒரு போன உயிர நம்ம கீழ போட்டுறோம் ஒரு சடலத்த. அத தானே அவங்க தின்றாங்க. ஒரு உயிர கொன்னு தின்னலையே! இதுதான் விஷயம். அதாவது இதுக்கு அதுக்கு இதுன்னு சொல்லிட்டு மக்களா பார்த்து ஏத்தி விடுற வேலை தான். இப்ப கூட அம்பத்தூர்ல ஒரு பார்த்தீங்களா? அ என்னது? இப்போ நடந்த நியூஸ் ஒரு சாமியார் வந்து ஒரு பொண்ண வசியம் பண்ணி வச்சுட்டு, ஆ. அந்த வீட்ல பண்ணிட்டு, கல்யாணம் அதுக்கப்புறமா பண்ணிக்கிட்டாரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவரு என்ன வசியம் பண்றது? ஆக்சுவலா அவரு என்ன பண்றாருங்க, இப்போ நானும் உங்ககிட்ட சொல்லணும்னு நெனைக்கிறேன். இப்போ மூட நம்பிக்கையின் உச்சகட்டமா தான் இத பார்க்கணும். அருள்வாக்கு கேட்கறதுக்கு போறாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ, அத பிளைண்டா வந்து இவங்க நம்புறாங்க. 50,000 எடுத்து வையி, உனக்கு நான் பூஜை பண்ணி தரேன்னாலும் 50,000 எடுத்து வைக்கிறாங்க. இதுல ஒரு கொடுமை என்னன்னா, காசு இல்லன்னா போய் கந்து வட்டி, எந்த வட்டி, அந்த ஒரு வட்டின்னு சொல்லி வாங்கிட்டு விஷயம் வராங்க. தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து இப்ப உட்கார்றீங்க. இப்ப உட்கார்றப்ப நீங்க மனசுல ஒண்ணு நெனச்சுட்டு இருக்கீங்க. அத நான் சொல்லுவேன். இத பண்ண போறீங்க, அத பண்ண போறீங்க. உனக்கு இது நடக்கும்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? சந்தோஷமாயிடுவேன். எப்படிடா கரெக்ட்டா சொல்றாங்கன்னு. கரெக்ட்டா சொல்லுவேன்னு சந்தோஷமா ஆயிடுவீங்க. அடுத்தது உனக்கு இது நடக்க போதுனாலும் நீங்க நம்பிடுவீங்க இல்லையா? நம்புவேன். நம்புவீங்க இல்லையா? அப்ப என்ன பண்ணுவீங்க? ஒரு ஓகே. உயிர் போகுது. ஆமா. காசு யாரும் பீரோல வச்சுட்டு எடுத்துட்டு வந்து தர போறதில்ல. வட்டிக்கு தான் வாங்குவீங்க. வாங்கி எடுத்துட்டு வந்து தருவீங்க. இதுவும் ஒரு மூட நம்பிக்கை. அது வந்து உங்களுக்கு இப்ப உங்க மனசுல இருக்கிறது நான் எப்படி தெரிஞ்சுப்பேன்னா, ஒரு எச்சைனின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு தேவதையுடைய விஷயம். அது வந்து சாமியும் கிடையாது, பேயும் கிடையாது. இந்த வயசு கன்னி பசங்க இறந்து போறாங்க பார்த்தீங்களா? அதனோட ஆன்மா. நான் வந்து எந்த இதுவுமே அனுபவிக்கல. நான் இறந்து போயிடுறேன் அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்கிறப்ப, கடவுள் வந்து அவங்களுக்கு கீழ வச்சிருப்பாங்க. ஒரு தேவதைய. இப்ப நீங்க கோவில்லாம் பார்த்தீங்கன்னா, அகல் வச்சுட்டு நின்னுட்டு இருப்பாங்க. ஆமா. அதுங்க தான் எச்சைனி. இப்ப ம். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, வீட்டு வாசல்ல இருக்கும். வீட்டு வாசல்ல கோவில்ல பார்த்திருக்கீங்களா? ஆமா. நான் பார்த்துருக்கேன்.
கோவில்ல பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து வயசு பசங்க இறந்து போறவுடைய துர் ஆன்மா அது. அது வந்து சரி நீங்க எந்த ஆசையும் நீங்க இப்போ அனுபவிக்கல, நீங்க வந்து இங்கேயே இருந்துருங்க. அதுங்க என்ன பண்ணோம்னா இவங்க வந்து அதை பயன்படுத்திக்கிறது. அதுக்கு உபாசம் இருந்து அதை கூட வச்சுது. நான் கூட இருந்தா நீ என்ன பண்ணுவேன்னு அதுங்க கேட்கும். உனக்கு என்ன வேணும், அதுக்கு சாப்பாடு தேவை, துணி. அதுங்க என்னன்னா உடல் கிடையாது, வெறும் ஆன்மா தான் இருக்கிறது. அதுங்க ட்ரெஸ் போட்டுக்க ஆசைப்படும், எல்லாமே படும். அப்ப என்ன பண்ண முடியும், அதுங்களை வசியம் பண்ணி வச்சுக்கிட்டு அதுங்களை ஒரு பொம்மையில இறக்கணும். நான் பொம்மையில இறக்கிட்டு அதுங்க பேச ஆரம்பிக்கும். காதுல வந்து பேசும், காதுல வந்து பேசுவாங்க. இப்ப வராங்க, அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை, முன்னாடி நடக்க போற விஷயத்தையும் சொல்லும், நடந்த விஷயத்தையும் சொல்லும், நடக்க போற விஷயத்தையும் சொல்லும். ஆனா அது வந்து சரி பண்ணாது. ஒரு மனுஷன் எப்படி வந்து இறந்து அது ஆன்மா மறைஞ்சதோ அந்த சூழ்நிலை தான் இருக்கும். என்னன்னா அதுக்கு திங்கிங் என்னன்னா முன்னாடி நடக்க போறதெல்லாம் தெரியுமே தவிர ஒரு விஷயத்த அது பண்ணக்கூடியது இல்லை. இவங்க அதை பழகிக்கிட்டு அதை உபாசம் வச்சுக்கிட்டு பணம் சம்பாதிக்கிறது, இதுதான் விஷயம். அதுவும் இல்லாம மக்கள், நான் தான் ஒரே வாரத்துல சொன்னேனாங்க, தோற்றத்தை பார்த்து எடை போடுவாங்க. ஏதோ ஒரு நம்ம இப்ப சாதா ஒரு எண்ணெயே கேட்பாங்க. ஒரு கோவில் உள்ள போனா ஒரு நடந்த விஷயம்தான் இது. ஒருத்தருக்கு வந்து ஒரு கை கால் வரல, என்கிட்ட வந்தாரு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த இந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி பார்த்தாரு. அப்போ கூட்டு வந்தவங்க சொன்னாங்க, அவளை நீங்க இந்த மாதிரி பார்க்காதீங்க, பூஜையில உட்காந்து அவ எல்லாத்தையும் சொன்னா. சாமி வந்து எல்லாத்தையும் சொன்னோம் பூஜையில பார்த்து. அப்பதான் அவரு நம்பினாரு. ஓகே பரவாயில்லன்ட்டு. அதுவும் இல்லாம அந்த செய்வின பிரச்சனையை 3 நாள்ல எடுத்தது சரியாயிடுச்சு. அவர் வந்து எழுந்துச்சு நடக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் என்ன ஒரு 6 மாசமா தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தாரு. நீங்க இங்க வந்து இந்த கோவில்ல தான் உட்காந்து நீங்க சொல்லணும், நோயை குணப்படுத்துங்கன்ட்டு. எனக்கு வந்து சாமி உத்தரவு கொடுக்கல. அப்புறம் வந்து என்னை வழிக்கட்டாயமா வந்து இழுத்துட்டு போனார். கார்லாம் வச்சுன்னு இழுத்துட்டு போனார். இந்த சுருட்டப்பள்ளின்னு ஒரு கோவில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆந்திரால. அங்கேயே உட்காந்து நீங்க வாக்கு சொல்லுங்கன்னு. ஏன்னா சிவனோட விஷயம் பாத்தீங்கன்னா அமைதியான ஒரு தியான பீடம். நம்ம அங்க உட்காந்து குறியெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு உத்தரவு தரல. அந்த ஊர்ல இருந்து ஒரு சின்ன கோவில தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அங்க போனாதான் தெரிஞ்சது அவர் எவ்வளவு பெரிய ஒரு ஆளு, எவ்வளவு பெரிய அந்த ஊர்ல வந்து அவர் எவ்வளவு ஒரு போஸ்டிங்ல இருக்கிறார். நம்பிக்கை இல்லாம தான் வராங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாம வராங்க. இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, சாமி கடவுள்ன்றது இருக்கு, மூட நம்பிக்கை யாரும் இருக்கக்கூடாது. நிறைய பேரு இப்ப நாங்களே சொன்னது வந்து மூட நம்பிக்கையா சொன்னா மட்டும்தான் ஜனங்க நம்புறாங்க. அதுதான் சொல்ல இருந்தேன். இப்ப கோவில்ல ஒரு பையன் வந்து என்கிட்ட நின்றுட்டு இருந்தான். அவனுக்கு ஏதோ பிரச்சனை, அவன் ரிட்டர்ன் போறான். என்னன்னா, நீங்க சாமி சொல்றாங்க, நாங்க இங்க வந்தோம், நல்லா ஆகுதுன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க வந்து என்ன இப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி இது எல்லாம் பாக்குறாங்க மக்கள். அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, பெரிய ருத்ராட்சர், இவ்வளோ பெரிய பொட்டு, மக்களை ஏமாத்துறதுக்காக அப்படிலாம் போட்டுட்டு உட்கார்ந்தாதான் மக்கள் நம்புறாங்க. இப்ப யாருக்கிட்ட இருந்து வருது இந்த மூட நம்பிக்கை சொல்லுங்க? மக்கள் கிட்ட இருந்து தான் வருது. மக்கள் தான். இப்ப நம்ம ஒண்ணு சொல்லிட்டேன்னா போதும், நம்ம உங்களுக்கு இந்த பிரச்சனைமான்னு சொன்னாவே போதும், ஆல்ரெடி அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா எனக்கு இது அது இதுன்னு அவங்களே சொல்லிடுவாங்க. அப்ப இந்த பரிகாரம் பண்ணிக்கங்க, இது சரியாகும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நல்லாகக்கூடிய விஷயம் ஒண்ணுதான் இருக்குங்க. 8 பொருள் கொடுப்பாங்க. அதுல வந்து ஒரு பொருள் தான் வேலை செய்யும். நீங்க 40,000 வாங்குறீங்கன்னா ஒரு பொருள் கொடுத்தா இதுக்குன்னா 40,000 ரூபாய் நீங்க கேட்பீங்க இல்லையா? அதுதான். அப்ப அந்த மூட நம்பிக்கையை அவங்க வந்து அவங்களா கேட்பாங்க. என்னப்பா 10,000 ரூபாய் வாங்குனீங்க, இதுதான் தரீங்கன்னு கேட்பாங்க. ஏதோ கத்திரிக்காய் வியாபாரம் மாதிரி, இன்னும் 2 காய் போட, அந்த மாதிரி கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா 2 பொருள் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஒரு எந்திரமோ வேலையே செய்ய அது வேல்யூபிளே இருக்காது, அந்த மாதிரி ஒரு விஷயத்த தருவாங்க. அப்படிலாம் நடந்து இருக்கு, புரியுதுங்களா? நாங்க அந்த இடத்துல போனோம், எங்களுக்கு வந்து எந்திரம் கொடுத்தாரு, தேங்காய் கொடுத்தாங்க, இதை கொடுத்தாங்க. நீங்க என்ன 2 பொருள் கொடுத்துட்டு இதுதான் சொல்றீங்களே, இதெல்லாமும் நடந்திருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு ஒரு மூட நம்பிக்கை இருக்காங்க பாருங்க. இந்த பரிகாரம் அப்படின்றது வந்து நான் தப்பா சொல்லல. அதுவே இப்போ மக்கள் மத்தியில ஒரு மூட நம்பிக்கை ஆயிட்டே இருக்கேப்பா. இது எப்படி பாக்குறீங்க? இந்த கோவிலுக்கு போனா அது நடக்கும் அப்படின்றது வந்து நம்பிக்கை. அது நடக்குது, நடக்கல. நம்மளோட திருப்திக்காக நம்ம அந்த கோவிலுக்கு போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வரோம் இல்லையா? ஆனா இதுவே நாளடைவுல இப்ப என்ன ஆயி போச்சுன்னா, நீங்க மக்கள் மத்தியில மூட நம்பிக்கை. எந்த பிரச்சனைக்காக கோவிலுக்கு போவீங்கப்பா? நான் பேசிக்கலா பிரச்சனைக்கெல்லாம் கோயில் போமாட்டேன். இல்ல பொதுவா மக்கள் எதுக்கு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு பிரச்சனை, பணப்பிரச்சனை. பணப்பிரச்சனை. இப்ப பணப்பிரச்சனை தான் நீங்க லட்சுமி கோவில் போங்கன்னும். 8 அஷ்டலட்சுமி இருக்காங்க வீட்டுல, நாங்களே கலசம் வச்சு கொடுப்போம், புரியுதுங்களா? பூஜை பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு, அதை பண்ணுங்க. இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க என்ன, நம்ம உழைக்கிறோம், நம்ம சாப்பிடுறோம், அது எப்படி தொழில் வந்து அவங்களுடைய நேரம். இப்போ பிசினஸ்ல வந்து நல்லா தூக்கி விடுது, அப்ப மட்டும் எப்படி அவர் ஒரு டாப்ல போனாரு? அப்புறம் ஏன் கீழே இறங்கிட்டாரு? அவரோட கிரக சூழ்நிலை, அந்த ராசி நட்சத்திரம், அவருடைய நேரம் கரெக்டா இருந்ததுங்கன்னா அவரு தப்பே பண்ணாலும் ஒரு தூக்கி விட்டுற, இதுதான் உண்மை.
அப்போ அவர் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் ம். சாமி? அப்போ அவர் அந்த இடத்துல இருந்து நான் மேடம் அவர் ஓகே சொல்லணும். நான் இத்தனை கோடி ப்ராஜெக்ட் நான் பண்ணியிருக்கேன். அவர் ஓகே சொல்றதுக்கு என்ன பண்ண முடியும்? வசியம். ம். அதை வச்சுட்டு போகணும். அட்லீஸ்ட் அவர் ஓகே சொன்னா கூட டைமாவது இவருக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் இதுல இருக்கு. ம். 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 ஆமா. மக்கள் கிட்ட நிறைய மூட நம்பிக்கை.